வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உலகங்களிலும் நீதியோடும் நேர்மையோடும் அறநெறிகள் அறிந்து தர்மதேவனை சாட்சியாய் அரசு புரிகிறேன் என்றால் என் பெயர் ஹரிச்சந்திரன். மகாராஜா, தங்களை மன்னிக்கவும். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் நீங்கள் மன்னிச்சுட்டு போங்க. பயப்பட வேண்டாம். நான் என் பெயர் ஹரிச்சந்திரன் ஆயிரும். இந்த ஹரிச்சந்திரனை பெற்ற தாய் தந்தை யாரு? கடல் போன்ற உலகம், கடல் போன்ற உலகம், அதில் அலையடும் என் ஊரு. உடலில் உண்மைக்கு உணவடி இறுதியில் ஆள் ஒரு வயது அடைந்திலே என் தலைவடி விடுகளை தலைவென்று இடிகரை பந்த போஷம் பந்த தாய் என்று செய்யன்று நீ என்று நானும் மகனாய் பெற்ற நீ என்று ஒட்டிகரம் பத்தாகரம் என்றும் ஓகே. என் பெயர் ஹரிச்சந்திரன் ஆயினும் என் தாயா உன் தாய் யாருங்க? தந்தையின் பெயர் என்ன? உடுக தூங்குட்டோம். தாயோ சந்திரன் ஆயினும் தந்தை பெயர் என்ன? உன் தந்தை யாருங்க? ரைட் ரைட் போடா. எயிட் தந்தை
தாயின் பெயர் ஒரு சந்திரன். தாயின் பெயர் சந்திரன். சரி, தந்தையின் பெயர் திருமூர்த்திகளில் ஒருவராகிய அரிஹரி மூலமெனும் ஆதிநாராயணன். அந்த அரியனும் தேவருக்கும் சந்திரனுக்கு மகனாகவே என் பெயர் தான் அரிச்சந்திரன். எங்க கேக்குறவங்க கேள்வி கேள்வி சொல்லுங்க, 2 சூத்துவாங்களாம். ஒரு ஆணு ஆண் உலகத்துக்கெல்லாம் கருணை காக்க கொன்ற கண்கண்ட தெய்வம் அந்த அரிகிரி மூலம் என்ற ஆதி நாராயணன் என் தந்தையார்னு சொன்னீங்களே, அந்த அரி என்பவரும் ஒரு ஆணு, சந்திரன் என்பவர் ஒரு ஆணு. ஆணுக்கானு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? நியாயம்தான். என்னென்ன பெண்ண? சந்திரனோ ஒரு ஆண், ஆமா, ஆதி நாராயணன் ஒரு ஆண். ஆண்களுக்கு எப்படி மகன் என்கிறார்? அநியாயமாகுது. அது எப்படி தெரியுமா? எப்படி? சில ஆண்டுகளுக்கு முன் உலகத்திற்கெல்லாம் ஒளி தருகிற சந்திரன் பவனி வருகிறார். அப்படி பவனி வருகிற போது சந்திரன் கண்டது என்ன? சந்திரன் பவனி வருகிறார். அப்படி பவனி வருகிற போது பூலோகத்தை உற்று நோக்குகிறார். அப்படி பார்க்கின்ற போது அழகிய நந்தவனம், இளம் தென்றல் வீசுகின்ற மாட வயல்களும் அன்னப்புறாக்களும் மண்டப ஆவல்களை தின்ற வானல் கூட்டங்களும் துள்ளி விளையாடுகிற ஓ நந்தவன சோலையை காண்கிறார். அதன் அருகிலே அழகிய தாமிர ராகமுடைய குளம். சரி, அப்போது சந்திரன் பார்க்கிறார். ஆஹா, அழகிய மலர்கள் பூத்து குலுங்குகிற வருத்தை பார். மாட மயில்களும் அன்னப்புறாக்களை தோகை விரித்து ஆடுவதை பார். மஞ்சு கொட்ட பலாவல்களை வானல் கூட்டங்கள். வானம் என்றால் என்ன? வானரம் என்றால் என்ன? monkeys. This is my monkey. These are monkey. மண்ணுவிட அவர்களை தின்று துள்ளி விளையாடுகின்ற வனம். அதை பார்க்கிறார் சந்திரன். ஆஹா, அழகிய நந்தவனத்தின் அருகிலே தாம்பரது ராகமுடைய குளம். ஒரு குளம். இதில் நீராடுவோம் என்று சந்திரனார் அந்த குளத்திலே நீராடுகிறார். அந்த குளம் யாருடையது? குருமாம் மகாமுனி வருது. குருமுனி குளம் அறியாமல் நீராடுகிறார். சந்திரன் சென்று விடுகிறார். விடிந்த பிறகு குருமா முனிவர் என்று பார்க்கிறார். இந்த குலத்தில் நீராடியது யார்? குரு முனிவன் குலம் என்று அறியாமல் கலக்கியது யார்? யார் யோசிக்கிறார். சரி, இந்த குலத்தில் யார் இதன் மேல் குளித்தால் தெரியே. ஆணாயிருந்தால் பெண்ணா போ கடவாய், பெண்ணாயிருந்தால் ஆனா போ கடவுள் சபித்து விடுகிறார். மறுநாள் காலையில் வருகிறார் யார்? சந்திரன்.
உலகிற்கெல்லாம் ஒளி தருகிற சந்திரன் மீண்டும் குலத்திலே நீராடுகிறார். பெண்ணாய் அவதாரம் அடைகிறார். இருந்த சந்திரன் பெண்ணாக மாறிட்டார். உண்மைதான். ஐயோ, மேகத்திற்கு ஒப்பான கருங்குந்தலும் ஆற்று மணலை கொண்ட தாழ்வாய்களும் சித்துடுக்கை போன்ற உடலும் நண்பா மாலை தண்டை உள்ள வளராயிட கரங்கள் அழகிய பெண் வடிவு கொள்கிறார். அதை அறிந்த நாரதன் நண்பா நாராயணாய் என் தந்தை சொல்கிறார். நான் உலகில் ஒரு அதிர்ச்சியம் கண்டு வந்து பாருங்கள் உரைக்கின்ற போது இந்த பெண் மீது மோகம் கொள்கிறார். அந்த பகவானாகப்பட்ட ஹரி. சரி, ஹரிதேவன் அவன் தந்தையார் உடனே மோகத்தை உண்டாக்குகிறார். சந்திரனோடு சேர உடனே ஒரு குழந்தை பிறந்தது. என்ன ஆச்சரியம்! அது யார்? கம்ப்யூட்டர் ஆட்டம். அதுதான் நான். ஹரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததினால் ஹரிசந்திரோ என்று பெயர் வைத்து என்னை எங்கே ஒப்படைத்தால் தெரியவா? எந்த நகரத்திலே வாழ்ந்து வருகிறேன். புத்திரி சந்தானம் இல்லை என்று யாரும் செய்கிற யாரும் கொடுக்கின்றார். நீதிமான் திருச்சங்க மகாராஜனிடம் என்னை ஒப்படைக்கின்றார். நண்பா அப்படி வாலிப விருப்பத்தை அடைந்து நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? திருச்செங்கு மகாராஜத்தில் உன்னை ஒப்படைத்து வளர்த்து பருவத்தில் யாரை திருமணம் செய்தேன்? யாரை? மதிஜய மகாராஜன் கண்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டருடைய மதிஜயிடம் ஜனித்த சந்திரமதி என்ற மாதுமை வளர்ந்து உனக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்ததா? நண்பா என்னை போல் நீதிமானாய் அறநெறிகள் அறிந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 நாடுகளை பெற்ற அன்பு மகன் ஒருவன். அவன் பெயர்தான் லோகிதன். ஒரு மகனை பெற்று நீங்கள் இருக்கின்ற இருப்பிடம் என்ன சொன்னீங்க? குடகிரி மாநகரம். நகரமா? அந்த நகரத்திலே உங்களுக்கு என்ன தொழில்? யானை படைகளும் தரைப்படைகளும் காலாய் படைகளும் ஓதிகளை வைத்து நீதியோடு ராஜரீகம் செய்கிறேன். அரசனாக குடிமக்களை காத்து வருகிறேன். ஒரு முறை இந்த கொடகிரி அயோத்தி நகரத்து மக்களை நாட்டு நலனை விசாரிப்பது என்னுடைய கடமையாகும். அதனால் நான் இன்று தேசிய விசாரணை செய்ய வேண்டும். குடிமடைகள் குறைகளை தீர்க்க புறப்பட போகலாம்.
அவைகளை குறைகளை தீர்ப்பது மனிதனின் கடமையாகும். மாதம் 3 முறை சிறப்பாய் பெய்ந்து மழை பொழிந்து மக்கள் சேமமாய் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் மகாராஜா. எந்த ஒரு அழிச்செஞ்சனாகிய இல்லாமல் சிறப்பாக இருக்கிறார். இந்த மன்னன் அரசு புரிகிற நகரிலே இன்னொரு விஷயடா. தெய்வமா நமது நாட்டிலே கற்புடைய பெண்கள் கணவனை தெய்வமாய் கருதுகிறார்களா? இல்லை. எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த கொடைகிற அயோத்தி நகரத்துக்கு நீங்கள் மன்னனான பிறகு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று காலை மாலை தவறாமல் தன்னுடைய மனைவிமார்கள் கணவன் பாதத்தை பூஜிக்கிறார். எங்க வீட்டுல தாங்க